பிராட்வே சர்ச் மிகவும் அலங்காரமான ஒரு சர்ச். ஆயர் வீடு மிகவும் சிறப்பாக இருக்கும். அங்கே ஆயர்களிலே பணிபுரிந்து என்னை மிகவும் என்னுடைய வாலிப வயதிலே என்னை கவர்ந்தவர் ரெவரண்ட் பீட்டர் ஐயா அவர்கள். மிகவும் துடிப்பானவர். பார்க் டவுன் ஸ்கூல் வளர்ச்சிக்காக சினிமா நடிகர் தேங்காய் சீனிவாசனை பள்ளிக்கு வர வைத்து நிதியை சேர்த்தவர். அடுத்து என் பாசத்துக்குரிய ரெவரண்ட் ஐசியா அண்ணன். அண்ணியும் செம்மையான திறமை படைத்தவர். அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்தார்கள். அடுத்து எனக்கு நெருங்கிய போதகர் ரெவரண்ட் டிபிடி அண்ணன். அவர்களின் கருத்தாழமுள்ள பிரசங்கம் இளைஞர்களை செம்மையாக வளர்ப்பது போன்ற தோரணை என்னை மிகவும் கவர்ந்தது. ஒரு ரியல் பாஸ்டர் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். மறைந்த பீட்டர் ஐயா, மறைந்த சைலஸ் கல்யாணதாஸ் ஐயா, மறைந்த ஐசக் ஜார்ஜ் ஐயா, இவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால், பீட்டர் ஐயா எங்க மாமியார் வீட்டு அருகாமையிலே இருந்ததுனால எங்களுக்குனையும் ஆலயத்துக்கு போகும்போது அனைவரும் சேர்ந்து தான் எங்க ஸ்ட்ரீட்ல இருந்து போவோம். அது ஒரு பெரிய கிருபை. அதே மாதிரி கல்யாணதாஸ் ஐயா எப்பொழுதுமே நம்ம ஆலயத்து அருகாமையில இருக்கிற இடத்துல தான் அவர் வீடு அருகாமையில இருந்தது. அதனால ரொம்ப எளிமையாய் ஒரு சிறு கட்டளை போட்டுக்கொண்டு எப்பொழுதுமே வயதானவர்கள் 2-3 பேர் உட்காந்து பேசி கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டிபிடி ஐயா ஒரு அவர் தான் எனக்கு பூர்வீகத்தையும் ஊழியத்தையும் உங்க குடும்பம் இப்படி இருந்தது, நீ தான் சண்டே கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆணித்தரமா நீங்க தான் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம ஆலயத்துல சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்தவரே அவர் தான். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாலிப நாட்களில் யூத் பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக இருந்துச்சு இந்த சபையில். அந்த டைமில் எவ்வளோ யூத் இருந்தாலும் ஒரு 5 யூத்து நான் நேம் சொல்ல இஷ்டப்படுறேன். நான் ஒன்று, அப்புறம் ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க, கென்னடின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அப்புறம் டேவிட் கன்னியப்பன் அண்ட் இமானுவேல். நாங்கள் அந்த டைமில் சேர்ந்து செஞ்சோம். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ, என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ, எங்களுடைய இன்வால்மெண்ட் இந்த சர்ச்சில் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் எடுத்து செஞ்சோம். அந்த நாட்களையும் நான் நினச்சி பார்ப்பேன். ஆல் பிகாஸ் ஆஃப் மெம்பர் ஆஃப் ஏஎல்சி பிராட்வே. இப்பொழுது ஒரு எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும்பொழுது நம்ம கண்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க விதமான அநேக போட்டோக்கள் பிரிந்து போன திருச்சபையாரோட குடும்பங்களை காண செய்திருக்கிறார். பிரிஞ்சு போன குடும்பங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த 26 நாங்கள் பார்க்கும்பொழுது புது புது போட்டோக்கள், பழைய பிஷப்மார்கள், ஆயர்மார்கள் மற்றும் திருச்சபை குடும்பத்தார் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆயர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸிபிஷன் இங்கே நடத்தியிருக்கிறாங்க. இதுவரை இல்லாதது ஒன்று, இதுவரை பார்க்காத ஒன்று தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. எல்லாரும் வாங்க, பிரிந்து திரும்ப எல்லோரும் நம்ம திருச்சபைக்கு வாங்க. தாய் திருச்சபையை விட்டு போக, நம்ம தாய் வீடு இல்லை, நம்ம தாய் வீடு விட்டு நம்ம போக முடியாது. 8ஆம் அதிகாரம் 19-20 படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்ற கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்ந்தவர்கள் மிஷனரிகள் என்பதில் ஐயமில்லை. நமக்கு முன்பாக 50 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்களால் கிறிஸ்தவ ஊழிய பணி மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டது. இந்த நாளிலே கிறிஸ்தவ பணியினை தொடர்ந்து செயல்பட இக்கால வாலிபர்கள், பெரியோர்கள் முன் வர வேண்டும். அதில் எவ்வித தொய்வும் ஏற்படாமல் கிறிஸ்தவ ஊழிய பணியினை செய்ய அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவம் மென்மேலும் வளர வாழ நாம் உதவிடுவோம். ஆமென்.